அமர்கலம் இங்கே பாருங்கோ, இதுதான் புத்திஸ்ட் டெம்பிள். உள்ளே போகிறோம். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. நீங்களும் இதை நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் தாண்டலிங் டிபெட்டியன் செட்டில்மெண்ட், தமிழ்நாடு கர்நாடகா பார்டர், கொல்லேகால் டிஸ்ட்ரிக்ட். பேருன்னு சொல்லிட்டு பெருசாக இப்போ நம்ம ஊரில் என்னது வாணியம்பட்டி, வடக்குப்பட்டி அந்த மாதிரிலாம் இல்லை. ஆமாம், சிங்கமா? அது சிங்கமா? சில ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளாக்ஸ் தான். அது நம்ம வந்து டாண்டலிங் டிபெட்டியன் செட்டில்மெண்ட்டை வந்து பார்த்துட்டோம் ஃபஸ்ட் பார்ட்டில். இப்போது செகண்ட் பார்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஆர் ஹில்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம இப்போ வந்து டாண்டலிங் டிபெட்டியன் செட்டில்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது கர்மலம் அப்படின்ற ஒரு கிராமத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது ரூட்டு மட்டும். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதுதான் என்னது எப்படி சொல்கிறது, கொல்லேகாலா டு திம்பம் ரூட்டு, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரூட்டு. இங்கே பாருங்கள், இந்த லேக் வியூ அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த லேக் வியூ எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா லேக் வியூ. ஓ, அதுதான் அங்கே மேலே தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் ஹில்ஸ். இது இந்த பிலிகிரி ரங்கநாத சுவாமி அந்த கோயில் வந்து மேலே தான் இருக்குது. கோயில் வந்துருச்சு. இங்கே வந்து நிறுத்துவாங்க. இப்போ பாருங்கள், 10 rupees இல்லை 20 rupees வாங்க. ಇದು ದೇವಸ್ಥಾನ ಸಪ್ರೇಟಾನಾ ಪ್ರೈವೇಟಾ ದೇವಸ್ಥಾನ ಪ್ರೈವೇಟಾ? ಹಾಂ ಹಾಂ, வரத்துக்கு ஒரு 10 rupees சார்ஜ். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 rupees ஆகும் ஒரு வண்டிக்கு. கீழே செக் போஸ்ட்டில் 10 rupees, இங்கே ஒரு 10 rupees, டோட்டலாக 20 rupees. ஓகே, பரவாயில்ல. என்னது எனக்கு தெரிஞ்சு இப்போ பாருங்க, இங்க பாருங்க, சரியான வியூ. ஓகே, இடம் கிடைச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே பிஆர் ஹில்ஸ் கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். மறுபடியும் மூஞ்சி கை காலை கழுவி விட்டு நானும் ரஞ்சித் ப்ரோவும் திரும்ப வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போது சாமி கும்பிட போகிறோம். லைன் பாருங்கள், செம கூட்டம். ஆனால் இதுவா ப்ரோ, இது என்னது பிலிகிரி ரங்கநாத சுவாமி, அதை நாராயண சுவாமி. எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து அலோடு இல்லைன்னு சொன்னாங்க கேமரா. அதோ அந்த எட்ஜ் வரைக்கும் தான் லாஸ்ட்டு கேமராலாம். உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை. ஸோ நான் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து உங்களுக்கு செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன். அன்டில் தென் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன், திரும்ப வரேன். கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து அதான் சொன்ன மாதிரி மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ண போகிறேன். அங்கேருந்து கீழே இறங்கிட்டு இப்போது டைரெக்டாக நாங்கள் வந்து இப்போது கீழே அந்த வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னால அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். கீழே இறங்குறது தான். இங்கே பாருங்கள், ஓ யூ 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 என்னம்மா இருக்குங்க, என்னம்மா இருக்குது, என்னம்மா அழகாக இருக்குது. எப்பா சாமி, இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு மட்டும். அல்டிமேட்டு, வண்டியிலேருந்து பார்க்கும் போதே அல்டிமேட்டுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றி பாருங்கள், காடு மலை. சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிடும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்த வழியாகவே அப்படியே கீழே இறங்கி அப்படியே வெளியே போகிறது தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 5:30 டைமு. லாங்காக அந்த குடி மேலே போகலான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். 6:30 தான் ஷார்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க கீழே காட்ஸு. அதுக்கு மேலே நம்ம வந்து டைம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபைன் போடுவான்னு சொல்லியிருந்தாங்க. 1000 rupees ஃபைன் சொல்லியிருந்தாங்க கீழேயே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வந்த வழியிலே போயிடலாம் இந்த வாட்டி. அடுத்த வாட்டி வரப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம். ப்ளஸ் குடி போயிட்டு
அங்கேருந்து அப்படியே அப்படிருந்து இறங்கி அப்படியே பெங்களூர் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. அடுத்த வாட்டி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பிஆர் ஹில்ஸ் ஏறி அந்த எப்படி சொல்கிறது டாப் டு பாட்டம் வந்து அடுத்த வாட்டி ஒரு ஒன் டே ரைடு வெறும் பிஆர் ஹில்ஸில் மட்டுமே பண்ணி கவர் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அதான் பிஆர் ஹில்ஸ் வந்து அந்த கோயில் வந்து அங்கே தான் இருக்கும். வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கோயில் வந்து மஸ்ட் விசிட்டு. ஏன்னா அந்த கோயிலில் தான் எப்படி சொல்கிறது வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக்கும் தெரியும். நாங்கள் மேலேருந்து இந்த லேக் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதோட வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ, அதுக்கப்புறம் இந்த ஒன் டே ட்ரிப்போட வீடியோ வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பி சேஃப், ட்ரைவ் சேஃப். அப்போது பி சேஃப், ட்ரைவ் சேஃப் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கரெக்டாக வரலாம் கூட ஆப்போசிட் வரவன் எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. ஸோ நிதானமாக பொறுப்பாக அலர்ட்டாக எனி டைம் ஓட்டுங்க. ஸோ இதுதான் என்னுடைய அட்வைஸு. இந்த அட்வைஸை எடுத்துக்கோங்க, இல்லை விட்டுருங்க. ஓகே கைஸ், பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.